டேய் சின்சனு, நான் மெயின் ரோட்டு பக்கமா போயிருக்கணும்டா. தெரியாத்தனமா இந்த பக்கமா வந்துட்டேன். இந்த பக்கத்துல எவ்வளவு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாரேன். நான் போறத பார்த்து செம்மையா பயப்படுறாங்கடா. அது பாரேன், நான் ஒழுங்கா தானே போறேன், ஆனா எவ்வளவு பேர் பயப்படுறாங்க பாரு. நீ ஒழுங்காவா போற? இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க, அதனால தான் பயப்படுறாங்க. அங்க பாரு, ஒரு அண்ணா பயந்து கத்துறாரு பாரு. பொறுமையா போ பிராங்க்லின், எங்கேயாவது என்ன தள்ளி விட்டுறாத. அப்படிலாம் உன்னை கவுத்தி விட்டுற மாட்டேன். எப்படியும் இப்ப வீட்டுக்கு போய் நம்ம கேம் தான். ஐயோ, தெரியாம ஒருத்தரை இடிச்சிட்டேன்டா. சரி, இப்ப வீட்டுக்கு போய் நம்ம கேம் தானே விளையாட போறோம். ஏதாவது கேமை பத்தி சொல்டா. ஏ பிராங்க்லின், புதுசா ஒரு கேம் பார்த்தேன்ப்பா. பீஸா நம்ம ரெடி பண்ற மாதிரி தான்ப்பா. பீஸாவை நம்ம ரெடி பண்ணுவோம், அதே மாதிரி வந்து பிஸ்கெட்டை நம்ம ரெடி பண்ணுவோம்ப்பா. பக்கத்துலயே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டை தொடங்கி அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் விற்கிற மாதிரிப்பா. கேமோட கான்செப்டே சூப்பரா இருந்தது. ஆமாண்டா, நீ சொல்றது கேட்கும் போதே நல்லா இருக்கு. பீஸாவை ரெடி பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் பண்ணுவோமா? ஆமாப்பா பிராங்க்லின், எல்லா ப்ராசஸையும் பண்ணுவோம். பிஸ்கெட்டையும் அதே மாதிரி எல்லா ப்ராசஸையும் பண்ணுவோம்ப்பா. கேம் சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு பீஸா ஃபேக்டரி டைகூன் அப்படின்ற கேம் தான் நான் விளையாட போறேன். முதல்ல நமக்குன்னு ஒரு இடத்த கிளைம் பண்ணிக்க சொல்றாங்க. இது பாருங்க, நோபடி ஃபேக்டரின்னு போட்டுருக்கல, இதை நம்ம ஃபேக்டரியா மாத்திக்கணும். இது பாத்தீங்களா, இந்த இடத்த கிளைம் பண்ணி நான் வாங்கிட்டேன். சின்சான்ஸ் ஃபேக்டரி அப்படின்ற மாதிரி வந்துருச்சா, இங்க நம்ம வேலையை தொடங்க வேண்டியதுதான். இதுல என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல பீஸாவை வந்து ரெடி பண்ற மிஷின், இது ஃப்ரீயா தந்துடுறாங்க மக்களே. இது பாருங்க, பீஸாவை அது சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பீஸாவை ஷேப் பண்றது, இது வாங்குறதுக்கு 150 தேவை. ஆனா நம்ம கிட்ட 150 இல்ல. முதல்ல இது மூலியமா காசு கிடைக்கும்ல. இது பாருங்க, $50 கிடைச்சிருக்கா. இங்க வேலை நடக்க நமக்கு காசு கிடைக்கும் மக்களே. அந்த காசு வச்சு நம்ம டெவலப் பண்ணோம். இருங்க உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து சேர்ந்தா $50. இப்ப மொத்தம் $100 எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப போறது ஒழுங்கா போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து $150 கிடைச்சிரும். இருங்க பாருங்க, இங்க வந்துச்சா, $150 கிடைச்சிருச்சு. இப்ப நான் இதை வாங்கலாம், பீஸாவை ஷேப் பண்ணலாம். இப்ப பாருங்க, பீஸா இங்க கொஞ்சம் ஷேப்பா வரும் பாருங்க. போன வாட்டி நார்மலா வந்த பீஸா இந்த வாட்டி கொஞ்சம் ஷேப்போட வரும் பாருங்க, ரவுண்டா வரும் பாருங்க. போன வாட்டி பாக்ஸ் மாதிரி போச்சுல, இந்த வாட்டி ரவுண்டா வருது பாருங்க. புரிஞ்சுக்கோங்க மக்களே. பாருங்க, இங்க பாக்ஸா அதை ரெடி பண்ணும், ஒரு பீஸாவை பாக்ஸா ரெடி பண்ணும். இருங்க, பாக்ஸா ரெடி பண்ணி அனுப்புறா, அதை இது ரவுண்டா மாத்துது. அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்க்கும். அதுக்கு ஒரு $300 தேவை மக்களே. நம்ம அமைதியா தான் இருக்கணும். பாருங்க, அது காசு சேரட்டும், நம்ம மத்தவங்க இடத்த பார்ப்போம். அப்பதான் என்னென்ன டெவலப்மெண்ட் நம்ம இடத்துல நடக்கும்ன்றது நமக்கு தெளிவா தெரியும். மக்களே, இங்க பாக்ஸை ரெடி பண்ணுச்சு, அதை ரவுண்ட் ஆக்குச்சு, அதுல டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுச்சு, அதுல சீஸ் ஆட் பண்ணுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடா பண்ணி கடைசியில அந்த பீஸா சப்ளை ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. $550 கிடைக்குதுங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ணா $550 நமக்கு கிடைக்குது. இது பாருங்க, அவன் மிஷின்ல அவன் கன்வேயர் பெல்ட்ல நம்ம இப்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் பாருங்க. 2 சைடு அவன் மிஷின் போற மாதிரி பண்ணியிருக்காங்க. பையனா பொண்ணா தெரியல, பொண்ணுன்னு நினைக்கிறாரு. ஓகேவா? ஓகே, அவன் என்னென்ன ஆட் பண்ணி இது பாருங்க, பிஸ்கெட் ஒரு பக்கம் ரெடி பண்றான், ஒரு பக்கம் பீட்சா ரெடி பண்றான் மக்களே. ஓகே, நம்மளுக்கு காசு சேர்ந்துருக்கோம்ல, நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம். இதுதானே நம்ம இடம் மக்களே. ஆமா, இதுதான் நம்ம இடம். இப்போ நம்ம கிட்ட $750 இருக்கு. இப்போ அடுத்ததா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சீஸ் ஆட் பண்ண $600 தேவை. ஓகே, இப்போ பாருங்க, ரவுண்டா மாறுதா. இங்க வந்தோம்னா ரெட் கலர்ல மாறும் பாருங்க. பாத்தீங்களா, ரெட் கலர்ல. ரைட்டு, போக போக காசு ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து 200 கிடைக்கும் பாருங்க, 175 கிடைக்குதா. ரைட்டு, போக போக அதான் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண நிறைய காசுக்கு நம்மளால விற்க முடியுது மக்களே. நம்ம பல்கா விற்கிறோம். அதாவது பீஸா கடையில வந்து ஒரு 50-60 விற்கிறாங்கன்னா நம்ம அதை விட பல்கா விற்கிறோம். அதான் 900 பைசா. இந்த வாட்டி எனக்கு 1000 கிடைச்சிடும். அது மூலியமா நான் இதை வாங்கிடுவேன். 600 போதுமா? சீஸை போட்டுலாங்க. சீஸ் மிஷினை வச்சுட்டோம், இங்க சீஸ் போட்டு வரும். அடுத்து என்னது, டியூல் டாப்பிங் ஆடர், அதுக்கு 900. சரி பாருங்க, சீஸை போட்டோன்னா எல்லோ கலர்ல தெரிஞ்சு பார்த்தீங்களா, எல்லோ கலர்ல போகுது பாருங்க. அவ்வளவுதான், சீஸை போட்டா. உங்களுக்கு என்ன பீஸா பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இன்னும் பீஸா சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிட்டவங்க உங்களுக்கு என்ன பீஸா பிடிக்கும்ன்றத சொல்லுங்க, சரியா? ஓகே, இப்போ டியூல் டாப்பிங்னா 2 டாப்பிங் மேல அப்படியே வந்து மேல மலைச்சாரல் மாதிரி தூவி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தூவி விட்டுருக்காங்க பாருங்க. அவன் இந்த சூடு பண்ற அவன் 1500. இருங்க, கொஞ்சம் காசு சேர்த்தாதாங்க அவனை வாங்க முடியும். அவனை வாங்கணும். அவனுக்கு எவ்வளோ? 1500 தேவைன்னு நினைக்கிறேங்க. இப்போ என்கிட்ட $925 இருக்கு. பார்ப்போம், 1500 எவ்வளோ? ஆமாங்க, 1500 தேவை. இப்போ என்கிட்ட $900 தான் இருக்கு. எப்ப இப்போ ஒரு பீஸாக்கே $400 கிடைக்குதுங்க. ஒரு பீஸாக்கு $400ன்றது அதிகம் தான். சரி, இப்போ இதை போட்டுட்டோம்னா இங்க இன்னும் அதிகமா கிடைக்கும். இருங்க, ஒரு பீஸா போச்சுன்னா நமக்கு $1500 கிடைச்சிடும் மக்களே. நம்ம அவன் வாங்கிடலாம். அவன் வாங்கிட்டா சூடு பண்ணி சூப்பரா போகும். இருங்க, போதுங்க. அவ்வளவுதாங்க, காசு கிடைச்சிருச்சு நமக்கு வேண்டியது. ரைட், இந்த அவனை வாங்கிடலாமா மக்களே? அவனை வாங்கியாச்சு, சூப்பர். பாருங்க, இந்த இடத்துல நல்லா சூடு பண்ணி அனுப்புது பாருங்க. சூடு பண்ணி அனுப்புறது செம காசு கிடைக்குமே. $550 கிடைக்குது. அவனுக்கு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப நமக்கு கிடைக்குது மக்களே. இப்ப டெசர்ட் பீஸா கன்வேயர், அதாவது டெசர்ட்னா வந்து ஸ்வீட்டை சொல்லுவாங்க. பீஸாக்கும் ஸ்வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் தெரியலையே. இதுக்கு $3500 தேவையாங்க. $3500 தேவையா? நம்ம கிட்ட $1325 தான் இருக்கு. நம்ம $3000 சேர்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண மக்களே.
இவன் என்னங்க, இவன் நம்மள மாதிரி கேம் விளையாடுறதுக்காக வந்துட்டோம். இங்க என்ன டேய் தம்பி, இங்க என்ன நின்னுட்டு இருக்க? எங்க இவன் மண்டே பாருங்க, பீஸா டப்பால மண்டே கொத்துன மாதிரி இருக்காங்க, பாத்தீங்களா? செம காமெடியா இருக்கான் இல்ல? சரி, இப்போ $3500 சேர்ந்தா டெசர்ட் பீஸா கன்வேயர் பெல்ட்டை போட்டுலாங்க. அதாவது டெசர்ட்னா என்ன வரும்னா, இந்த இந்த குக்கீஸ் பிஸ்கெட்லாம் செய்யற இது வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் மக்களே. இப்போ 3500 சேர்ந்துருச்சுங்க. இதை வாங்கிடலாமா? வாங்கியாச்சு. ஓகே. பாத்தீங்களா, பிஸ்கெட் பேஸ் டிராப்பர்னு வருது பாருங்க. அதான் பிஸ்கெட் ரெடி பண்றதுங்க. ஒரு பக்கம் பீஸா மட்டும் ரெடி பண்ணோம், இந்த சைடு பிஸ்கெட்டையும் ரெடி பண்ண போறோம் மக்களே. ஓகேவா? பரவாயில்ல, கடையை நல்லா டெவலப் பண்ண வேண்டியதுதான். அவன் இன்னும் நம்ம இடத்த விட்டு போக மாட்டாங்க. நம்ம இடத்துக்கு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கான். டே இங்கேண்டா நின்றுட்டு இருக்க, போடா. இங்க என்னங்க, இந்த இடத்தையும் நம்ம தான் வாங்கணுமா? சரி வாங்கி போடுவோம். ஓகேங்க. அதுக்கப்புறம் இங்க ரெஸ்டாரண்ட் இதுக்கப்புறம் தான் தொடங்க போறோம். ஐயோ மக்களே, நம்மளே ரெஸ்டாரண்ட் தான் மக்களே தொடங்க போறோம். நான் என்னமோ பல்கா யாருக்கும் சப்ளை பண்றோம்னு நினைச்சேன். நம்மளே ரெஸ்டாரண்ட் தான் தொடங்க போறோம். இது பாருங்க, இப்பதான் எனக்கு புரியுது. இது பாருங்க, இதுதான் ரெஸ்டாரண்ட் மக்களே. அவன் ரெஸ்டாரண்ட். இது நம்மளுக்கு பக்கத்துல ஒருத்த ஆரம்பிச்சா பாருங்க, இது அவனோட ரெஸ்டாரண்ட். இன்னும் ரெஸ்டாரண்ட்ல டெவலப்மெண்ட் வேலைலாம் பண்ணாம தான் இருக்கான். ரெஸ்டாரண்ட் பில்டிங் மட்டும் தொடங்கி வச்சிருக்கான். இதுக்கப்புறம் தான் அவன் வேலைலாம் பண்ணுவான். ஓகே மக்களே, நான் இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கான பேஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். காசு சேர சேர இங்க ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டா நான் பண்ணுவேன். ஓகேவா? இருங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கான வழி பார்த்து போட்டாச்சு. சூப்பர் மக்களே. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கான வாழை வச்சிடலாமா? வாழை வச்சிட்டேன். அதனால சவர்லாம் வச்சிட்டேன்னா, கிச்சன் வச்சிடலாமா? கிச்சன் அத்தியாவசியமாச்சே, வச்சிடலாம். சூப்பர் மக்களே, வச்சிட்டேன்னா அதில் அடுத்து டேபிள்ஸ்லாம் கூட 6000 தேவையா? ஐயோ அவ்வளோ காசு இல்லை. சேர் கூட 6000 தேவை. பீஸா டிஸ்பிளே ஷெல்ஃப் வைக்க $10,000 தேவையாங்க. எக்ஸ்டெண்டட் வால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க மக்களே. நம்ம ஆனால் அதை வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம காசை சேர்க்கிற வழியை பார்ப்போம். காசு அது ஒரு பக்கம் சேர்ந்து தான் இருக்கு. இதை வாங்கலாம் மக்களே. பிஸ்கெட்டும் ரெடி பண்ணோம்னா இன்னும் காசு நமக்கு நிறைய கிடைக்கும். முதல்ல பிஸ்கெட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். சரியா? பிஸ்கெட்டு பேஸ் டிராப்பர்னு இருக்கு பாத்தீங்களா, $3500 சொல்றாங்க. அதை வாங்கிட்டோம்னா இன்னும் காசு நமக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னொரு பக்கமா வேலை நடக்கும்ல, அதனால காசு கிடைச்சிருச்சு பாருங்க. இப்ப இதை வாங்கிடலாம். இப்ப இன்னொரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, முதல்ல பீஸா நார்மலா போச்சு, காசு கம்மியா கிடைச்சதுல. அந்த மாதிரி பிஸ்கெட் இப்ப நார்மலா வருது. எவ்வளவு கிடைக்குதுன்றத பார்ப்போம். பாருங்க, நார்மலா பிஸ்கெட் வரதுனால வெறும் $100 தான் கிடைக்குது. நம்ம பிஸ்கெட்டை கட் பண்ணி அழகா வந்து அனுப்பணும். பிஸ்கெட் அழகா கட் பண்ணணும். அதுக்குள்ள அதுல ஸ்வீட்டு ஏதாவது சேர்க்கணும். ஸ்வீட்டுன்ற பாருங்க, சாக்லேட் அந்த மாதிரிலாம் ஏதாவது சேர்க்கணும். அப்படி சாக்லேட்லாம் சேர்க்கும் போது தான் நிறைய நமக்கு கிடைக்கும். ஓகேவா? என்ன பிஸ்கெட் கட்டர் வாங்க $4500 தேவை. என்கிட்ட இப்ப $2325 தான் இருக்கு மக்களே. 4500 அதை வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை வாங்கிட்டா இன்னும் காசு நமக்கு நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய காசு வாங்கினாதான் பக்கத்துல ரெஸ்டாரண்ட்டை கட்டுறோம் பாத்தீங்களா, அதை சூப்பரா நம்ம கட்ட முடியும் மக்களே. $4500 என்னங்க, $3500 தான் சேர்ந்துருக்குங்க. $4000 எப்ப சேர்றது? $4500 எப்ப சேர்றது? என்ன பிஸ்கெட் மாட்டிச்சுங்க பாருங்களேன். கன்வேயர் பெல்ட் போயிருச்சு. யாரோடமா இங்க மாட்டெல்லாம் செஞ்சதுங்க. அது போயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. கிடைச்சிருச்சுங்க. இதை வாங்கிடலாமா? பிஸ்கெட் பேஸ் கட்டரை போட்டோன்னா இதுக்கப்புறம் கட் பண்ணி அழகா அனுப்போம். பாருங்க, கட் பண்ணி அழகா உருண்டையா அனுப்புது பாத்தீங்களா. இன்னும் இதுல கிரீம் ஆடருக்கு $5500 தேவையாங்க. அப்படி 5500 கொடுத்து அந்த மிஷினை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, மேல கிரீம்லாம் அப்ளை பண்ணி போகுங்க. கிரீம் பிஸ்கெட்டை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அனுப்போம். சரி, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஐயோ என்னங்க இது செஃப் யூனிஃபார்ம். அதான் நிறைய பேர் யூனிஃபார்ம்லாம் வாசல்ல வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது பாருங்களேன். எப்பா, அவன் என்னங்க ரெஸ்டாரண்ட் எவ்வளவு டெவலப் பண்ணிருக்கான்றத பாப்போமா? இந்த பச்சை மனுஷன் செம்மையா டெவலப் பண்றாங்க எல்லாத்தையும். அந்த கன்வேயர் பெல்ட்லயே அவன் போயிட்டு இருக்காங்க. டிராவல் பண்றது கூட நம்ம ஓடலாம் செய்யறோம்ல, அவன் அவ்வளவுலாம் கஷ்டப்படுறது இல்ல. கன்வேயர் பெல்ட்லயே போயிட்டு இருக்கான். ஓகே மக்களே, இப்போ $3500 சேர்ந்திருக்கு. பார்ப்போம், $3500 சேர்ந்திருக்கா. இது பாருங்களேன், கன்வேயர் பெல்ட்ல அந்த சைடு ஓடுறாங்க. பிஸ்கெட் வந்துட்டு இருக்கு. ரைட்டு. என்ன காசு எப்படி போச்சு? இப்ப எதையோ தெரியாம கிளிக் பண்ணிட்டோம் போலங்க, காசு போயிடுச்சுங்க. அங்க யாரோ கோபமா நின்றுட்டு இருக்காங்க. யாருங்க இது? ஓ, இவனை நான் வாங்கிட்டேன். நான் தெரியாதனமா இவனை கிளிக் பண்ணி வாங்கிட்டேங்க நானு. ஓ மக்கள், இவன் கிளிக் பண்ண இவன் ட்ரெஸ் காஸ்டியூம்க்கு நம்ம மாறுறோமா? ரைட். பாருங்க, இப்ப பாருங்க, ஒருத்தன் பீஸாவை மண்டையில கவுத்துனவன் மாதிரி ஒருத்தன் தான் இல்ல, அதை நான் வாங்கினது மக்களே. ரைட். தேவையில்லாம நான் அதை நடந்து வரும்போது நான் தெரியாதனமா கிளிக் பண்ணிட்டேன், அதனால அதை வாங்கிட்டேன். நான் இதுதான் வாங்கணும்னு நினைச்சேன், இந்த கிரீம் ஆடை தான் வாங்கணும்னு நினைச்சேன். வர வழியில அதை வாங்கிட்டேன். ஓகே, நம்ம விதவிதமா ட்ரெஸ் வாங்கிக்கலாம். அதாவது செஃப்க்கான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம், வேலை பண்றவங்களுக்கான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம். அப்படி ட்ரெஸ்ஸை வாங்கி அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்போம். அவ்வளவுதான் கான்செப்ட். இவன் வந்து பீஸாவை விளம்பரப்படுத்துருவேன். எல்லா இடத்தையும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பீஸா கடை இருக்குன்னு விளம்பரப்படுத்துருவேன். அந்த கெட்டப் இது. ஓகேவா? அதனால இவ்வளவு காமெடியா இருக்கு. இப்ப 5500 கிடைச்சிருச்சுன்னா இந்த கிரீமை ஆட் பண்ணிடுறேன். கிரீம் ஆட் பண்ணிட்டா பிஸ்கெட் எப்படி மாறுது, எவ்வளவு காசு கிடைக்குது பார்ப்போம். இப்ப பிஸ்கெட் எவ்வளவு காசு தெரியுமாங்க கிடைக்குது? இப்ப வெறும் $200 தாங்க பிஸ்கெட்டுக்கு கிடைக்குது. இந்த கிரீம் ஆட் பண்ணிடுவோம். கிரீம் ஆட் பண்ணிட்டா எவ்வளவு காசு கிடைக்குது பார்ப்போம்.
க்ரீம் ஆட் பண்ணிட்டா அந்த பிஸ்கெட் எப்படி மாறுதுன்றதையும் பார்ப்போம் முதல்ல. அது பாருங்க பிஸ்கெட் ப்ரௌன் கலர்ல வருதுங்க. அதுல பாத்தீங்களா ஒயிட்டா மாறிடுச்சு பாருங்க. இப்ப ஒயிட்டா மாறிடுச்சு பாருங்க. இங்க ஒன்று மாட்டிட்டு இருக்குங்க ஒரு பிஸ்கெட். பிஸ்கெட் மாட்டின பிஸ்கெட் போயிடுச்சுங்க. அடுத்து ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து ஆட் பண்றது, அதாவது மேல வந்து அந்த கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு மாதிரி தூவி விடுவாங்கல்ல, அதுதான் ஸ்ப்ரிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணிட்டு $500 கிடைக்கும்னு நினைக்கிறேன் பிஸ்கெட்டுக்கே. பார்ப்போங்க இருங்க. இது இது இதை நம்ம ஆட் பண்றதுக்கு $7,500 தேவைங்க. இப்போதைக்கு என்கிட்ட $3,600 இருக்கு. $4,000 தான் இருக்கு. பார்ப்போம். ஏறுதுங்க, ஸ்பீடா ஏறுது. ஒரு பக்கம் பீஸா ரெடி ஆகிட்டே இருக்குல்ல, அதனால நமக்கு நிறைய காசு கிடைக்குது மக்கள். இது பாருங்க பீஸா ஒரு பக்கம் பக்காவா ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஏப்பா பரவாயில்லைங்க, செம்ம காசு கிடைக்குது. இப்போ இது $7,000 சேர்த்துட்டு எப்படியாவது இதை மட்டும் நான் வாங்கிடணுங்க. வாங்கிட்டேன்னா பீஸாக்கு $500 கிடைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டுக்கும் $500 எனக்கு கிடைக்குங்க. பாருங்க இப்போதைக்கு வெறும் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணி போயிட்டு இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிட்டா மேலே அப்படியே தூவி விட்ட மாதிரி சூப்பரா போகும் பாருங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ $7,500 சேர்ந்தோன்னா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். சூப்பரா இருக்கும் பார்க்கவே. இருங்க $7,400 கிடைச்சிருச்சுங்க. இன்னும் ஒரு $100 கிடைச்சா போதும். கிடைச்சிருச்சு மக்களே, வாங்கிடுறேன். இப்போ பிஸ்கெட் எப்படி போகுது பார்ப்போமா? அது பாருங்க மேல சிலது தூவி விட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இன்னும் டபுள் டாப்பிங் பண்ணுங்க. இப்ப லைட்டா தூவி விட்ட மாதிரி இருக்கு. இன்னும் டபுள் டாப்பிங் பண்றதுக்கு $10,000 தேவையா? ஐயோ இது எப்படிங்க நான் சேர்க்கறது? லேட் ஆகும் எங்க இதை சேர்க்கறதுக்கு. பக்கத்துல நான் அந்த ஹோட்டலை வேற டெவலப் பண்ணணும், ரெஸ்டாரண்ட் வேற டெவலப் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் இன்னும் டெவலப் பண்ணாம இருக்கனே. ஓகே மக்களே, இப்போதைக்கு காசு சேர்ற வரைக்கும் சேரட்டும். இப்ப ஓகே இருங்க. ஹோட்டல் ஹோட்டல் எவ்வளவுதான் டெவலப் ஆயிருக்கு நம்ம பாப்போமா? தெரியாதமா இங்க இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிடக்கூடாதுங்க. இது பாருங்க நான் இந்த கெட்டப்ல இருந்து மாற போறேங்க. இதுக்காக ஆப்ஷனை கிளிக் பண்ண போறேன். இப்ப பாருங்க நான் தலையில செஃப் கெட்டப்க்கு மாறுவேன் பாருங்க. பாத்தீங்களா மக்களே? அதாவது இங்க பாருங்க செஃப் யூனிஃபார்ம், இந்த பரிஸ்டா யூனிஃபார்ம் இதெல்லாம் நான் வாங்கிட்டேன்னா அந்த யூனிஃபார்மை நானும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க அதனால தான் இப்ப செஃப் யூனிஃபார்ம்ல நான் இருக்கேன். ஓகே அவனை பொறுத்த வரைக்கும் இந்த செஃப்பை மட்டும் வாங்கி வச்சிருக்கான், அதனால தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. இவன் ஆப்ஷனை நான் எடுக்க முடியாதுங்க, என் ஆப்ஷன் தான் நான் எடுக்க முடியும். எவ்வளவு கஸ்டமர் வந்திருக்காங்க பாருங்களா. கஸ்டமர் தானே இவங்கலாம். என்னங்க பீஸாவை தராங்க? எனக்கு பீஸாவை தராங்க. எனக்கு பீஸாலாம் வேணாம்டா, உன் கடையை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். கடையில எல்லாருமே ஒரு பொருளை கேட்கறாங்க பாத்தீங்களா. இந்த பொருளை எனக்கு தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. சீஸ் பீஸா தாங்கன்ற மாதிரி வெயிட் பண்றாங்க பாருங்க. இவன் என்ன அவங்கள அட்டன் பண்ணாம வாசல்ல நின்றுட்டு இருக்கான். போய் அட்டன் பண்றா, அவங்கள வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான் போல. சரி நான் என்னோட கடைக்கு போறேன் மக்களே. ஓடு ஓடு ஓடு, நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு 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 ஓடு. ஓகேங்க இப்போ எவ்வளவு டாலர் சேர்ந்துருக்கு? என்னங்க டாலர் மட்டும் சேர்றது இவ்வளவு ஸ்லோவா சேருது? $7,000 தாங்க சேர்ந்துருக்கு. $10,000 சேர்ந்தாதான் இந்த டபுள் டாப்பிங்க நான் போட முடியுங்க. இன்னும் வந்து ஒரு $2,000 சேர்க்கணுங்க. நானு $2,000 சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டபுள் டாப்பிங்ஸ் போட்டுலாம். இப்போ இருங்க, இப்போ பிஸ்கெட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். டபுள் டாப்பிங் சேர்த்ததுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு பார்ப்போங்க. அது பாருங்க இப்போ ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல கொஞ்சம் தூவி விட்ட மாதிரி போகுது. ஓகே டபுள் டாப்பிங் போட்டதுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்றதை செக் பண்ணோம். ஐயோ இன்னும் ஒரு $100 வாங்கிட்டாங்க. டபுள் டாப்பிங் போட்டுடலாமா? டபுள் டாப்பிங் போட்டதுக்கு அப்புறம் எப்படி போகுது பார்க்கலாம் மக்களே. செம்மையாச்சு பாருங்க மக்களே. பிங்க் கலர்ல ஏதோ ஒரு போட்டு அனுப்புது பாத்தீங்களா. இப்ப எவ்வளவு டாலர் கிடைக்குது? $700 கிடைக்குது மக்களே. இப்ப அடுத்து ஏதாவது டெவலப் பண்ண சொல்லிட்டா அவ்வளவுதான். இங்க டெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு மக்களே. இந்த பிஸ்கெட்டோட டெவலப்மெண்ட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் காசை சேர்த்து நம்ம ஹோட்டல்ல டெவலப் பண்ற வேலையை பண்ணணும். இங்க கியர் பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம் எதுவுமே வரல. ஓஹோ ரைட், இந்த கியர் பிளாட்ஃபார்ம் போட்டேன். இவன் என் கடையில சுத்திட்டு இருக்கான், இங்கே ஓடிட்டு இருக்கான். சரி அவன் ஓடட்டும், நம்ம கடையை டெவலப் பண்ற வழியா பார்ப்போம். கடையில வேற என்னங்க எல்லாமே 6000 சொல்லிச்சுல, வந்து பார்ப்போமா. இது எவ்வளவு? டேபிள் 6000. சரி வாங்கி போட்டுடலாம் டேபிள். இன்னும் எனக்கு ஒரு $500 வந்தா இந்த டேபிள்லாம் வாங்கிடுவோம் மக்களே. வந்துருச்சு, வாங்கிடலாமா? இந்த டேபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். எத்தனை டேபிள்ஸ்? 2 டேபிள்ஸ் போடுறதுக்கு $6000. அடப்பாவிங்களா, கொள்ள காசுங்க. வாலை எக்ஸ்டெண்ட் பண்றது, வால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தானே இருக்கு மக்களே. அதை இன்னும் நல்லா டெவலப் பண்றதுக்கு $2000. இருங்க வாங்கிடலாம். இதை வாங்கிடலாமா? 2000 வந்துருச்சு, காசு கிடைச்சிருச்சுல. இருங்க வாங்கிடலாம். ஓகே வால் இன்னும் ஹைட்டா ஏற்றியாச்சு பார்த்தீங்களா, சூப்பரா. விண்டோஸ் போடுறதுக்கு $4000. ஏங்க விண்டோஸ் வைக்கிறதுக்கு $4000? அநியாயமால இருக்கு. ஐயோ கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா மக்களே, கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ஸ் நத்திங் ஆன் யுவர் மெனு. உங்க மெனுல எதுவுமே இல்லையான்ற மாதிரி கஸ்டமர்ஸ் திரும்பி போயிட்டாங்க. ஐயோ சீஸ். ஓகே மெனு போட்டவங்க சீஸ் பீஸா வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா சர்வ் பண்ணலாங்க நம்ம மக்களே. இதுக்கப்புறம் ஆளுங்க வந்தாங்கன்னா நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே ஹோட்டல் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம். ஹோட்டல் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் மேல டாப் இடம்லாம் வைக்கணும், அதெல்லாம் நான் வச்சிடறேன் மக்களே. இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.